சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த எல்கேஜி ஒர்க் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு முதல் எழுத்தாக வந்து நம்ம டா எழுத்தை தான் பார்த்துட்ருக்கோம். டா என்ற எழுத்தை வட்டமிடுக பார்த்துட்டோம். டா என்ற எழுத்தை ரெயின்போ ட்ரேசிங் வண்ணங்களை கொண்டு எழுதி பாருங்க அதையும் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டா என்ற எழுத்தை வட்டமிடுக. எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில், இந்த பென்சிலை வந்து அவங்க நல்ல க்ரிப்பாக பிடிக்கணும். இதுக்குள்ளே கலர் அடிக்கணும்னா இதுக்குள்ளே தான் அவங்க அடிக்கணும், இங்கெல்லாம் வெளியே வரக்கூடாது. அப்போ இந்த டான்ற எழுத்துக்குள்ளவே அவங்க வந்து கலர் அடித்தாங்கன்னா, வண்ணம் அடித்தாங்கன்னா ரொம்பவே வந்து இதுதான் டா அப்படின்ற வந்து அவங்களுக்கு நல்லா பழகிடும். அதனால் குழந்தைங்கள வந்து நல்லா உற்சாகப்படுத்துங்க. உங்கள் மடியில் உட்கார வச்சு குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு டா இதுதான், இப்படி வண்ணம் அடிக்கணும்னு சொல்லிட்டு அழகாக வந்து நீங்கள் பயிற்சி கொடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து இப்படி அவங்க வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஃபுல்லாக வந்து வெளியே வராமல் அவங்கள வந்து அடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. இந்த புக் வேணும்னா அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள் செல்லக்குட்டி, இந்த டான்ற எழுத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அழகாக வந்து கலர் பண்ணியிருக்கோம். நீங்கள் எனக்கு இதை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நான் கரெக்ஷனும் பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி அழகாக அவங்க அடித்து முடித்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். சூப்பர், அழகாக இருக்குது அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்கேஸ் குழந்தை வந்து வெளியெல்லாம் அடிச்சதுன்னா, சரிம்மா அடுத்த வாட்டி நம்ம அழகாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திருப்பியுமே என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன் நீ இப்படிலாம் அடித்த, இந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாதுன்ட்டு அவங்கள வந்து சொல்லாதீங்க. ஓகேவா? அவங்க சின்ன குழந்தைங்க தான், கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. நீங்கள் நல்லா பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டா என்ற எழுத்திற்குரிய படங்களை இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படம்ல என்னன்னு பார்த்துடலாம். பட்டம், மேம் கூட சேர்ந்து நீங்களே சொல்லுங்கள். பட்டம், பட்டாம்பூச்சி, மரம், குடம், மலர், படகு, இது என்னது, பழம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், டா பட்டம், டா இருக்கா, இது வண்ணத்து பூச்சின்னு சொல்லலாம், பட்டாம்பூச்சின்னு சொல்லலாம். அப்போ பட்டாம்பூச்சின்னு சொல்லும்பொழுது டா வருது நம்மளுக்கு, பட்டாம்பூச்சி. மரத்தில் டா இருக்கா, உச்சரிப்பு இருக்கா, இல்லை. அப்போ இதுக்கு அடிக்கக்கூடாது. குடம் வருதா, அப்போ குடம், டா குடம். மலரில் இருக்கா, இல்லை, டா வந்து இல்லை. படகு, டா சவுண்டு கேட்குதா, அப்போ படகு. அதுக்கப்புறம் பழம், பழம்ல டா சவுண்டு கேட்குதா, இல்லை. அப்போ இதுக்கு நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி அவங்கள உச்சரிக்க பழகுங்க. குழந்தை நல்லா அழகாக வந்து உச்சரிக்கணும். அதனால தான் இந்த பயிற்சி. பட்டம், பட்டாம்பூச்சி, மரம், குடம், மலர், படகு, பழம். ஓகேவா? நீங்கள் இதை பண்ணிவிட்டு மேம்க்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.